நம்ம பார்க்க போகிறது ஆன்மா அப்படின்ற ஒரு டாபிக். இது வந்து ரொம்ப டீட்டெயிலான டாபிக். நம்ம முன்னாடியே நிறைய டாபிக் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிட்டு வருவோம். அதுக்கு நடுவில் இது முக்கியமாக இருக்கிறதுனால இதை நம்ம எடுக்கிறோம். ஆன்மா அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்னா, நான் சொல்லலை, அம்பேத்கர் வந்து ஆன்மான்றது கருதுறது யாருன்னா, ஒரு பெரிய எதிரிக்கு எதிராக ஒரு சிவிலியன்ஸ் மக்களாகிய நாம் நம்ம உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கேடயமாக இருக்கிறது தான் ஆன்மா அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதை ஏன் இப்போ பேசணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆர்.ஜே. சரண் என்பவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. நடுராத்திரி 4 மணிக்கு போயிட்டு கைது பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கைதுக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வழக்கும் நீதிமன்றம் சிஎம் விஜய் அவர்கள் பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லலை, நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அவர் வந்து அட்டக்கத்தியையும் வெற்று துப்பாக்கியையும் உபயோகிச்சிருக்காரு அப்படின்றது இதன் மூலம் நம்மளுக்கு நிரூபணமாகுது. இந்த விஷயம் இப்போ மட்டும் நடக்கல, தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கு பல ஆண்டு காலமாக. இந்த அரசியலமைப்பை உருவாக்கிய அம்பேத்கர் நம்ம சிவிலியன்ஸுக்கு எல்லாம் ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அந்த பாதுகாப்பு என்னன்னா, அதுதான் வந்து இந்த ஆன்மா அப்படின்ற விஷயம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பொதுவாக ஒரு அரசு அல்லது நிர்வாகத்தை பார்த்து நம்ம பயப்பட வேணாம். அந்த பயம் வேண்டாம் அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு பட்டவர்த்தமாக காமிச்சிருக்கிறது இந்த கேஸ். இது ஒரு சட்ட போராட்டம். நம்ம எந்த நேரத்திலையும் வன்முறையை கையாள வேண்டிய தேவையில்லை. சட்டம் அதற்காக வழிவகை செய்திருக்கு. என்ன விஷயம்னா, அதற்கான நாலேஜ், அதை அப்ரோச் பண்ண தெரியணும் நமக்கு. அப்படி தெரிஞ்சிருந்தா நீதிமன்றம் கண்டுபிடிச்சிடும். அது சிஎம்ஏ இருந்தாலும் பொய் சொல்றாங்களா, உண்மை சொல்றாங்களா, அவங்க யூஸ் பண்ற வெப்பன் காவல்துறை மற்றும் சட்ட ஒழுங்குத்துறை அட்டக்கத்தியா, பொம்மை துப்பாக்கியா, இல்லை ஒரிஜினலா அப்படின்னு இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ சட்ட வெற்றியை மட்டும் கொண்டாடுவோம். நன்றி.